ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை எடுத்து பார்க்கிற போது ரிஷபராசியிலே சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து வருஷம் ஆரம்பிக்கிறது. மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். சிம்மத்தில் கேது பகவான். தனுசு ராசியிலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் வருடம் துவங்க இருக்க போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகள் நமக்கு நன்மை தருமா? என்ன அஃபர்மேஷன் இந்த வருஷம் நம்ம ஏற்றுக்கணும்? நமக்கு ஜாக்பாட் இருக்கா? என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதை குறிப்பிடுத்துக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல அந்த இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குருவும் 7ஆம் இடத்திற்குரிய புதனும் பரிவர்த்தனை. பொதுவாகவே புதன் ஒரு ராசியில் பரிவர்த்தனை ஆகிறார்னா அந்த ராசிக்காரர்கள் நட்பில் கவனமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் புதன் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு சொன்னாலே நம்ம முதல்ல என்ன சொல்கிறோம்? நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு தெரியும், நட்பில் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தனுசு ராசிக்காரர்கள் நல்ல நண்பர்களை தவற விடாதீர்கள். அதே சமயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் உங்கள் நண்பர்களோடு இந்த ஆண்டு வைத்துக் கொள்ள வேண்டாம். இது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் எடுக்க வேண்டிய அஃபர்மேஷன், நான் யாரிடமும் பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற அஃபர்மேஷன் வேணும். ஏனால் ஒரு நல்ல நட்பு ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கலினால் இந்த ஆண்டு கெட்டு போகலாம். கவனமாக இருக்கணும். ஆனால் மிகப்பெரிய வல்லமைகளை கொடுக்க போகிற ஆண்டு இந்த ஆண்டு. 3 ஜாக்பாட் கிடைக்க போதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. 3 ஜாக்பாட். முதல்ல உங்கள் ராசிக்கு தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2 பேரும் சேர்ந்து ராசியில் உட்கார்ந்தார். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே தலையாய யோகம் என்று நம்ம பார்க்கக்கூடிய யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். அது மிகச்சிறந்த யோகமாக நம்ம பேசுகிறோம். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்தாலே ஐயா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த ஆண்டு உங்கள் ராசியில் தர்ம கர்மாதிபதி யோகத்தோட புது வருஷம் பிறக்குது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் யாருக்கு நன்மையை செய்யும்னா, நம்மோடு இருப்பவர்களுக்கு பெரிய உதவி செய்யும். யாருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதோ அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறார்கள். இவர்களால் அந்த குடும்பம் முன்னேறுது. மனைவிக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க, தாய் தகப்பனை நல்லா பார்த்துக்கிட்டுறாங்க, பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க. திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆண்டுடைய ஃபர்ஸ்ட் ஜாக்பாட்டு திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடி வரும். திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். பெரிய யோகம் அது. திருமணம் ஆன பிறகு பெரிய வளர்ச்சி. 2வது ஜாக்பாட் இடமாற்றத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்கள். இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே இடமாற்றம் ஏற்படும்.
குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே இடமாற்றம் ஏற்படும். பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் எப்பங்க கிடைக்கும் அப்படின்னு. நிச்சயமாக இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் அமையும். குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனே இடம் மாறக்கூடிய ஜாக்பாட் இருக்குது. இடம் மாற்றம் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இது இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய இரண்டாவது ஜாக்பாட். மூணாவது ஜாக்பாட் என்னங்க? என் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் கேட்குறவங்களுக்கு, பிஸ்னஸ் பெரிய வளமான ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு அந்த புதன் பகவான் கர்மாதிபதி, புதன் பகவானும் தர்மாதிபதி சூரியனும் சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. இது மூணாவது ஜாக்பாட். எதில் நாம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு? 10th +1 +2 படிக்கிறோம்னா படிக்கிற படிப்பில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன அஃபர்மேஷன் இந்த ஆண்டு எடுக்கணும்? கல்விக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிங்கிறத முக்கியத்துவம் நம்ம எடுக்க வேண்டிய அஃபர்மேஷன். ஏன் ஹெல்த்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், இது ரெண்டாவது அஃபர்மேஷன் இந்த ஆண்டு நம்ம எடுக்க வேண்டியது. மூணாவது, எங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன், இது மூணாவது அஃபர்மேஷன். இப்படி நீங்கள் கவனமாக இருந்துட்டால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தனுசு ராசிக்காரங்க பெறுவீங்க. யாரை வழிபட்டால் நிறைய நன்மைகள் நடக்குங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நாமக்கல் ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், இவர்களெல்லாம் வழிபாடு செய்யணும். கோவை பீளமேடு ஆஞ்சநேயர், இவர்களெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை உச்சத்தை தொடும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தூணில் இருக்கார் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்கிற போது வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். அவர் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகுது. நம்முடைய ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, தங்கத்தின் விலை அதிகரிக்கும். இதை மக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். சென்ற ஆண்டு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது தங்கத்தின் விலை வந்து 1 லட்சம் ரூபாயை தொடும்னோம். 1 லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு கிராம் விலை வந்து 14,500 15,000 வரைக்கும் இந்த ஆண்டு போகும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மக்கள் அதிகப்படுத்துவாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் பாருங்க. பாம்பே பகுதியில் வந்து இந்த ஆண்டு வந்து கனமான மழை, இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இமயமலை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய தேசங்கள்னால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். குறிப்பாக சீனா, பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா அப்படின்னு பாகிஸ்தான் என்று இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு டென்ஷன் இருக்கும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு இந்த ஆண்டு வளரப்போகுது. அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்டரில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நாடுகளுக்குள் பிரச்சனை இருக்கலாம், இந்தியாவது தாக்காது. இந்தியாவில் வந்து இந்த ஆண்டு சீனாவுக்கு நமக்கு நட்புறவு உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கன்னி ராசியை சனி பகவான் பார்ப்பதனால் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகள், தெற்கு மாவட்டங்களில் வந்து ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும். இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும். நான் இயற்கை சீற்றம் மட்டும் சொல்லலை, மக்களுக்கு வந்து போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகள், மக்களின் மனக்குமுறல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கலாம். இயற்கை சீற்றங்களையும் இருக்கலாம். அப்போ இது வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் மலை சரிவுகள், பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. குரு பகவான் வந்து இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்திருக்கார் இல்லையா. கடகத்தில் குரு பகவான் வரும்போது நீர்வீட்டில் குரு பகவான் வருவதும், நீர்வீட்டில் மீனமாகிய நீர்வீட்டில் சனி பகவான் அமர்வதும் மிகப்பெரிய அளவிற்கு நீரினால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நீர் சம்பந்தப்பட்ட சில ஆபத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கலாம். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும், மிக நன்மைகளை தரும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது.
உங்களால் நேராக வர முடியலைன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வழங்குவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.